ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது 2024 நடந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்ட் 1C. அதில் கேட்டால் பாலிட்டி கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பக்கம் மானியத்தின் பெயர், இன்னொரு பக்கம் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அசோக் மேத்தா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசோக் மேத்தா குழுங்கிறது 1977 ஜனதா பார்ட்டி தான் அசோக் மேத்தா குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அசோக் மேத்தா குழுங்கிறது 1978 தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குது. மொத்தம் 132 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. அசோக் மேத்தா குழுவோட பரிந்துரைகள் எல்லாமே செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டியோட அரசு கவிழ்ந்துருது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசோக் மேத்தா குழு கொடுத்த பரிந்துரைகள் எல்லாமே கிடப்பிலே போட்டுறாங்க. அதனால் அது எல்லாமே அப்படியே கிடப்பிலே போயிடுது. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அசோக் மேத்தா குழுங்கிறது 2 அடுக்கு பஞ்சாயத்தை வந்து பரிந்துரை செய்யும். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் கொஸ்டினில் இருக்க பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பல்வந்த் ராய் மேத்தா குழுங்கிறது 1952 சமூக அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி ஆராய்வதற்காக 1957 போடப்பட்ட கமிட்டி. பஞ்சாயத்து ராஜுக்காக முதலாக போடப்பட்ட கமிட்டி அப்படிங்கிறது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான். அந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லும். 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராம அளவில் கிராம ஊராட்சியையும், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது 3 அடுக்கு பஞ்சாயத்தாக அமைக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன்ஸ் யார் வைப்பா அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது. அப்போ பல்வந்த் ராய் மேத்தா குழுங்கிறது 3 அடுக்கு பஞ்சாயத்து. அப்போ 2க்கு 4 அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜிவிகே ராவ் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஜிவிகே ராவ் குழுங்கிறது 1985 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிவிகே ராவ் கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து மாவட்ட அளவில் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கணும். அப்படி உருவாக்குற அந்த மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படிங்கிறவர் ஜில்லா பரிஷத்தோட சிஇஓவாக செயல்படுவார் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், காட்கீழ் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. காட்கீழ் குழுவும் பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி தான். அது 1988 ராஜீவ்காந்தி பீரியடில் விஎன் காட்கீழ் அப்படிங்கிற அவரோட தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் அது பேர் காட்கீழ் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட்கீழ் குழுவோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மாநில நிதி ஆணையம், மாநில லெவலில் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க 3, 4, 2, 1 அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க. 1986 எல்எம் சிங்கிவி கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அந்த எல்எம் சிங்கிவி கமிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத, பஞ்சாயத்து ராஜுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் விவகாரங்களை கவனிப்பதற்காக மாநில அமைச்சரவையில் பஞ்சாயத்து ராஜுக்கான ஒரு அமைச்சர் பதவியை உருவாக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை யார் வச்சுருப்பா அப்படின்னா எல்எம் சிங்கிவி கமிட்டி அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4 ஆர்டிக்கிள் 36 51 வரைக்கும் வரும். டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். அந்த டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கிள் 43B அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது நமக்கு 97வது சட்ட திருத்தம் 2011 படி தான் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிபிஎஸ்பியில் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு ஆர்டிக்கிள் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல இருக்க 97வது சட்ட திருத்தம் 2011. அது எது? ஆப்ஷன் பி பாருங்கள். 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான் முகப்புரையில் வந்து சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகள், நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தப்போ அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரை செய்யும். அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி தான் சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மாநில பட்டியலில் உள்ள 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான்.
இன்னொன்று என்ன அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி நம்ம ஹைகோர்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்து அரசமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதாவது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4ல் ஆர்டிகல் 36லேருந்து 51 கீழே வரும். அந்த டிபிஎஸ்பிங்கிற கான்செப்டை அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். பார்ட் 4க்கு கீழே வரும். அதில் ஆர்டிக்கிள் 43B அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது 97வது சட்ட திருத்தம் 2011 படி தான் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க. நம்மளோட கொஸ்டினும் அதுதான். அப்போ கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு புதிய ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது டிபிஎஸ்பியில் சேர்த்து அரசமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011ங்கிறது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 42வது சட்ட திருத்தம் 1976 கொடுத்துருக்காங்க இல்லையா. 42வது சட்ட திருத்தம் 1976 மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி தான் முகப்புரையில் வந்து சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டிங்கிற 3 வார்த்தைகள் சேர்த்துருப்பாங்க. நமக்கு பார்ட் 4A அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ இருக்குது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ அடிப்படை கடமைகள் கிடையாது. அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க ஸ்வரன் சிங் கமிட்டி தான் பரிந்துரை செஞ்சுருக்கும். அந்த கமிட்டியின் அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில பட்டியலில் மொத்தம் வந்து 66 துறைகள் இருந்துச்சு. ஆனால் தற்போது 61 துறைகள் மட்டும்தான் இருக்குது. அதில் உள்ள 5 துறைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி பொது பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 42வது சட்ட திருத்தம் 1976 யூஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு இல்லையா, அந்த பவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து என்ன சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 42வது சட்ட திருத்தம் 1978 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்ட் 3ல் ஆர்டிக்கல் 12 to 35க்கு கீழே வரும். அந்த அடிப்படை உரிமைகளில் முதல் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது. 7வது அடிப்படை உரிமையான சொத்துரிமை அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தம் 1978 யூஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்பிலேருந்து அதை வந்து பார்ட் 12 ஆர்டிக்கல் 300A ஒரு சட்ட உரிமையாக மாற்றி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 44வது சட்ட திருத்தம் 1978 யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலே நேஷ்னல் எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆயுதம் ஏந்திய புரட்சி அது நடந்தால் மட்டும்தான் நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அப்போ 44வது சட்ட திருத்தம் 1978 யூஸ் பண்ணி உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆயுதம் ஏந்திய புரட்சி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டது. அது நான் வச்சுக்கோங்க. பிரதமர் மட்டுமே தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் நேஷ்னல் எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மட்டும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஒட்டுமொத்த மத்திய அமைச்சரவையும் எழுத்துப்பூர்வமாக பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா தான் நேஷ்னல் எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ண முடியும். நேஷ்னல் எமர்ஜென்சியில் வந்து 2 மாதங்களுக்குள்ளே ஒப்புதல் வாங்கணும். அதுலேயும் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒப்புதல் வாங்கினா போதும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே ஒப்புதல் வாங்கணும். அது வந்து 2 அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை பெற்று அந்த ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் 44வது சட்ட திருத்தம் 1978. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 86வது திருத்த சட்டம் 2002 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் சொன்னேன்ல பார்ட் 4A அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. அந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. தற்போது 11 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 11வது அடிப்படை கடமை அப்படிங்கிறது 6 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இலவச கட்டாய கல்வி. இந்த 11வது அடிப்படை கடமை அப்படிங்கிறது 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. அப்போ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு புதிய ஆர்டிக்கிள் டிபிஎஸ்பியில் சேர்க்கப்பட்டது 97வது சட்ட திருத்தம் 2011 யூஸ் பண்ணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசஸ்ட் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின். பண மசோதா பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா மணி பில் அப்படிங்கிறது மக்களவைக்கு மட்டுமே உண்டான சிறப்பு அதிகாரம். அந்த பண மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. மக்களவை அப்படிங்கிறது ஒப்புதல் அளித்து மாநிலங்களவைக்கு அதை அனுப்புகிறாங்க அப்படின்னா மாநிலங்களவை 14 நாட்களுக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி ஒப்புதல் கொடுக்கலைன்னா அந்த பண மசோதா நிறைவேறியதாகவே கருதப்படும். அதனால் பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதாங்கிறது மக்களவைக்கு மட்டுமே உண்டான சிறப்பு அதிகாரம். அதே மாதிரி
அகில இந்திய பணிகள் அப்படிங்கிறது மாநிலங்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அது மாநிலங்களவைக்குன்னு இருக்க சிறப்பு அதிகாரங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு வகைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தப்பு. மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ரீசன் பாருங்கள், பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் அந்த மக்களவை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரீசன் அப்படிங்கிறது கரெக்டு தான். மேலவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க வாக்காளர் குழுமத்தால் செலக்ட் பண்ணப்படுவாங்க. மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ அசசன் ராங், ரீசன் கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்க அசசன் தவறு, ஆனால் ரீசன் கரெக்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் குஜராத் உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு குஜராத்தோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது காந்தி நகர். ஆனால் நம்மளோட குஜராத் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அகமதாபாத்தில் இருக்குது. அப்போ குஜராத் உயர்நீதிமன்றம் அதோட ஹெட் குவார்ட்டரில் லொக்கேட் ஆகலை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கேரளா உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரளா உயர்நீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொச்சினில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கேரளாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது திருவனந்தபுரம். அப்போ கேரளா உயர்நீதிமன்றமும் அதோட தலைநகரில் லொக்கேட் ஆகலை. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசத்தோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது சிம்லா. ஆனால் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அதோட ஹெட் குவார்ட்டரான சிம்லாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மேகாலயா உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகாலயாவோட ஹெட் குவார்ட்டர் ஜில்லாங். அப்போ மேகாலய உயர்நீதிமன்றம் சில்லாங்கில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ மேகாலயாங்கிறது அதோட ஹெட் குவார்ட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து எது ஹெட் குவார்ட்டரில் லொக்கேட் ஆகலை அப்படின்னா குஜராத் உயர்நீதிமன்றமும் கேரளா உயர்நீதிமன்றமும். ஆப்ஷன் ஏல இருக்க 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து குஜராத் உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குஜராத்தோட ஹெட் குவார்ட்டர் காந்தி நகர். ஆனால் குஜராத் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அகமதாபாத்தில் இருக்குது. அப்போ குஜராத் உயர்நீதிமன்றம் அதோட ஹெட் குவார்ட்டரில் அமையலை. செகண்ட் பாருங்கள், கேரளா உயர்நீதிமன்றம். கேரளாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது திருவனந்தபுரம். ஆனால் கேரளா உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது கொச்சினில் இருக்குது. அப்போ கேரளா உயர்நீதிமன்றமும் அதோட ஹெட் குவார்ட்டரில் லொக்கேட் ஆகலை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம். ஹிமாச்சல பிரதேசத்தோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது சிம்லா. ஆனால் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம்ங்கிறது அதோட ஹெட் குவார்ட்டர் ஆனால சிம்லாலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட், மேகாலயா உயர்நீதிமன்றம். மேகாலயாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது ஜில்லாங். மேகாலய உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அதோட ஹெட் குவார்ட்டரான ஜில்லாங்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டரில் லொக்கேட் ஆகாத உயர்நீதிமன்றங்கள் எது அப்படிங்கிறது தான். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்க 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. 7வது சட்ட திருத்தம் 1956 படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களோ அல்லது யூனியன் பிரதேசங்களோ ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் 7வது சட்ட திருத்தம் 1956. அதுபடி பஞ்சாப் மாநிலம், ஹரியானா, சண்டிகர் இது 3க்கும் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது சண்டிகரில் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இப்போ இருக்க தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு 1974 போடப்பட்ட தார்குந்த் கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட கிடையாது. 1989 வரைக்குமே ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருப்பார். அதுக்கப்புறம் 61வது சட்ட திருத்தம் 1988 படி வாக்களிக்கும் வயது அப்படிங்கிறது 21லேருந்து 18 குறைச்சிருப்பாங்க. அப்போ பணி சுமைகளின் காரணமாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களையும் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நடைமுறை அப்படிங்கிறது 1990 ஒழிக்கப்பட்டு மறுபடியும் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, 1993 மறுபடியும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்கள் கொண்ட அமைப்பாக மாற்றிடுவாங்க. இன்னும் வரைக்கும் அந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிற அமைப்பு தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதோட பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்ட் 2 அப்படிங்கிறது குடியுரிமை பற்றியது. அந்த குடியுரிமை அப்படிங்கிறது பார்ட் 2ல் ஆர்டிக்கிள் 5 to 11 அப்படிங்கிறது வரும்.
ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆர்டிக்கிள் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டிக்கிள் 5 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா குடியுரிமை தொடக்கம் அப்படிங்கிறத சொல்லும். அப்போ பார்ப்போம். ஆர்டிக்கிள் 5 அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை அப்படின்னு கொடுத்துருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆர்டிக்கிள் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டிக்கிள் 11 அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா குடியுரிமை சம்பந்தமாக பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதல் அல்லது முறைப்படுத்துதல் தொடர்பானது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் அப்படிங்கிறது. அப்போ 2க்கு 4 அப்படிங்கிறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஆர்டிக்கிள் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டிக்கிள் 9 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்களுடைய இந்திய குடியுரிமை ரத்து அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறது. அப்போ தேர்டுக்கு 1 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கா ஆர்டிக்கிள் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டிக்கிள் 8 எதை சொல்லும் அப்படின்னா இந்திய வம்சாவளி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குடியுரிமை பெற்றது. அப்போ பார்க்குறப்ப 4க்கு 2 வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது. அப்போ 4க்கு 2 அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்க 3, 4, 1, 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராவதற்கு தகுதி உடையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது மேலவை உறுப்பினராவதற்குரிய தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதே இது குடியரசுத் தலைவர் அப்படின்னு இருந்தார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவை உறுப்பினராவதற்குரிய தகுதி உடையவராக இருக்க வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகள் ஆகியவற்றை பெறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா ஆர்டிக்கிள் 65 படி ஜனாதிபதி இல்லாத நேரங்களில் துணை ஜனாதிபதி கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை தான் பெறுவார். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஆர்டிக்கிள் 216 படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனாதிபதி தான் உயர்நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய நீதிபதிகளோட எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ தேர்டு கரெக்டு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசர கால நிதி இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். 2 வகையான ஃபண்டு இருக்குது. ஒன்று கன்சால்டேட்டட் ஃபண்டு, இன்னொன்று வந்து கண்டிஜென்சி ஃபண்டு. கண்டிஜென்சி ஃபண்டை தான் அவசர கால நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவசர கால நிதி அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 267 படி குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்குது. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் தவறான கூற்று அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர்.